ஆண்டவனின் இல்லம் வாருங்கள். அடிமைத்தனம் நீங்கிடவே அன்பு மனம் ஓங்கிடவே இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். நம் இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். ஆலயமணி ஓசை கேட்டு ஆண்டவனின் இல்லம் வாருங்கள். அடிமைத்தனம் நீங்கிடவே அன்பு மனம் ஓங்கிடவே இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். நம் இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்னையனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த இறைவனுடைய வார்த்தையிலே ஆண்டவரே நீர் தொட்டால் போதும் நான் நலம் பெறுவேன். ஆண்டவர் இயேசு நம்மையெல்லாம் இப்பலியின் வழியாக தொடுகிறார். நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய ஊன் இயல்புகளையும் பாவங்களையும் குற்றங்களையும் அறிந்த இயேசு நம்மையெல்லாம் தொட விரும்புகிறார். தொட்டவர்கள் நலம் பெற்றார்கள். நாமும் ஆண்டவர் தொடுகிறார் என்ற உணர்வோடு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ நம்முடைய உள்ளத்தை இதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த தெய்வீக திருப்பலியில தொடுகின்ற கிறிஸ்துவின் வழியாக புதிய வாழ்வும் நலம் பெற்று வாழ இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் ஊன் இயல்புகள் புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். உள்ளம் வருந்தி அழுகின்றேன், இறைவா என்னை மன்னிப்பாயா. உள்ளம் வருந்தி அழுகின்றேன், இறைவா என்னை மன்னிப்பாயா. பாவங்கள் புரிந்தேன், பரிசுத்தம் இழந்தேன், பரமனேயம் பிள்ளை பொறுத்தருள்வார். உள்ளம் வருந்தி அழுகின்றேன், இறைவா என்னை மன்னிப்பாயா. எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையை நம்பி உம்முடைய அன்பு நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. செதோக்கியாவினது ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேச்சார் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாயிருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமை ஆயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை.
அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் இரு மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில்கள் வழியாக அராபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரா நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேயா படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபாலாவிலிருந்து பாபிலோனியா மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதோக்கியாவின் புதல்வர்களை அவனது கண் முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கி பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்காப்பலர் தலைவனுமாகிய நெபுதரான் எருசலேமில் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரைக்காயினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமுக்கு சுற்றிலும் இருந்து மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளர் தலைவன் நெபுதரான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனியா மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினையாரோடு சேர்த்து நாடு கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரையே அங்கேயே விட்டு வைத்தான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னை நான் நினையாவிடில் இன்னாமேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் இன்னாமேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் இங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலக்கை சூம்பி போவதாக. உன்னை நான் நினையாவிடில் இன்னாமேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் இன்னாமேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் நம் நோய்களை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால்
எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டார். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாய் இரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டு உள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நடமுறைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையருடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு கதையிலே இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஒரு ஊரில் புகழ்பெற்ற ஓவியர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு நபரிடம் வந்து, இந்த புகைப்படம் மிகவும் அழுக்காகவும் கிழிந்து போனதாகவும் இருக்கிறது. இதை எனக்கு உங்களுடைய ஓவிய திறமையினால் இதை எனக்கு சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த ஓவியரிடத்தில் அவர் விரும்புகிறார். அந்த ஓவியர் அந்த படத்தை பார்க்கிறார். பார்த்தவுடன் இதை நான் சரி செய்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஓவியரோடு ஒருவர் வருகிறார். அவர் அந்த ஓவியத்தை பார்த்து, இந்த ஓவியம் ஒன்றுக்கும் உதவாது, இதை எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டியிலே போடு என்று அவரை அவமதிக்க செய்கிறார். இருந்த போதிலும் அந்த ஓவியர் அந்த ஓவிய படத்தை வாங்கி அதை பொறுமையாக உற்று பார்க்கிறார். அந்த ஓவியத்தில் இருக்கின்ற தூசிகள், அழுக்குகள் எல்லாவற்றையும் அவர் துடைக்கிறார். முதலில் துடைத்த உடனே அந்த ஓவியர் அந்த படத்தை பார்க்கிறார். எந்தெந்த இடங்களில் அதனுடைய ஓவிய தன்மை அந்த படத்திலிருந்து நீங்கியதோ அதையெல்லாம் அவர் சரி செய்து அந்த ஓவியத்தை மிக ஒரு சிறப்பான ஒரு ஓவியமாக வரைந்து அதை அந்த அவரிடத்திலே கொடுக்கிறார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டது போல, நாம் அந்த ஓவிய படத்தின் அழுக்குகளாக இருக்கலாம். அந்த ஓவிய படத்தை போல பிறரால் நாம் குப்பையிலே தள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கலாம். ஒன்றுக்கும் உதவாது என்று பிறரால் தூற்றப்படக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கலாம். ஆனால் அந்த ஓவியர் அவருடைய திறமையினால் அந்த ஓவியத்தை வரைந்தது போல, ஆண்டவர் இயேசு நம்மையும் அதை நம்மை தொட்டு நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற நம் மனதில் இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் நீக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே நாம் அந்த ஓவியத்தை போல ஒரு மிக பெரிய உயர்ந்த ஒரு நிலைக்கு நாம் உயர்த்தப்படலாம். இயேசு தொட்டால் அது நிச்சயமாக நடக்கும். எனவே இயேசுவுடைய பிள்ளைகளாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். எனவே தான் ஆண்டவர் இயேசு அவரை தொடுகிறார். யூத சமுதாயத்தில் ஒருபுறம் சட்டங்கள் இருந்தாலும், ஆனால் மற்றவர்கள் இயேசுவை தொட வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுது அதனையும் மீறி அவருடைய அன்பினால் அவரை தொடுகிறார். அவர்கள் புறத்தினால் பார்த்தார்கள் அவரை தொட வேண்டாம் என்று. ஆண்டவர் இயேசு அகத்தினால் பார்த்து அவரை தொடுகிறார். எனவே அவர் தொட்டவுடனே அவருடைய தொழுநோயானது குணமடையப்படுகிறது. நாமும் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறோம் என்பதை முதலில் உணர வேண்டும். நாம் விரும்புகின்ற பொருட்களை கேட்கின்றோமே தவிர, நாம் விரும்புகின்ற அனைத்தையும் கேட்கின்றோமே தவிர, ஆனால் இயேசுவுக்கு எது உண்மையானது என்பதை நம்மால் கொடுக்க இயலாதவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் நாம் பல பாவங்களை செய்கிறோம், பல குற்றங்களை செய்கிறோம், பல தவறுகளை செய்கிறோம். இருந்த போதிலும்
இயேசு ஒவ்வொரு தடவையும் நம்மை தொட்டு நமக்கு மன்னிப்பை அளித்து நமக்கு அவருடைய அன்பை கொடுக்கின்ற பொழுது நாம் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ வேண்டும். இயேசு என்னை தொடுகிறார், நான் நலம் பெறுகிறேன் என்ற உணர்வோடு இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை அர்ப்பணிப்போம், வாழ்வோம், இயேசுடைய பிள்ளைகளாக இருப்போம். ஆமென். மன்னம் என்னும் பொந்தட்டில் இறைவா என் காணிக்கை தந்திட்டும் ஏற்பாய். மன்னம் என்னும் பொந்தட்டில் இறைவா புகை போல மறைகின்ற வாழ்வில் பெரும் புகழ் தேடி பயனேதும் இல்லை. புகை போல மறைகின்ற வாழ்வில் பெரும் புகழ் தேடி பயனேதும் இல்லை. தூபம் புகை போல உயர்ந்து நாங்கள் இன்றும் புனிதராய் வாழ்ந்திட அருள்வார். மன்னம் இன்னும் பொந்தட்டில் இறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களிடமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்க புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னால் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்து உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் உம்மை அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரே உள்ளமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதக ஜார்ஜ் ஆண்டகை எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் உமது நாமத்தினால் கூடி ஜபித்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களையும், மாதா தொலைக்காட்சி வழியாக ஜபிக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நோயாளிகளையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்து தொட்டு குணப்படுத்திட வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழுந்து நோக்குணத்து உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களிலிருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த போது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாவதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் முத திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை உம்மால் நீக்க முடியும் என்று கேட்டவுடனே அவருடைய விருப்பத்திற்கு ஆண்டவர் அவரை தொட்டார். உலகத்தாலும் சமுதாயத்தாலும் குடும்பத்தாரோரும் நண்பர்களாலும் உறவுகளாலும் ஒதுக்கப்பட்ட அவருக்கு கொடுத்த வாழ்வு அவரை பின்தொடர்ந்து வாழ்ந்தார், ஏற்றுக்கொண்டார். நாமும் விருப்பத்தோடு நம்முடைய நோய் நொடிகளிலிருந்து, பாவங்களிலிருந்து, குற்றங்களிலிருந்து, கோபங்களிலிருந்து, பொறாமைகளிலிருந்து, பழிவாங்குகின்ற எண்ணங்களிலிருந்து நாமும் விரும்பி நம்முடைய ஆண்டவரை தொடுவோம். நாம் விடுதலையாவோம், மீட்படைவோம். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத உமது நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றைக்கும் மேலாக இறையேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராக இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரிவும் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்களும் அது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றிய பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.